திருச்செந்தூர் பகுதியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பலத்த மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் முதல் திருச்செந்தூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக காலை முதலே பலத்த மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் சிரமத்துக்குள்ளாயினர். குறிஞ்சிப்பாடி அருகே வயல்வெளியில் உலா வந்த முதலையை பிடிக்க முயன்ற இளைஞரை கடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த பொட்டவெளி கிராம வயல்வெளியில் இரவு நேரத்தில் உலா வந்த 6 அடி முதலையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குறிஞ்சிப்பாடி போலீசார் கிராம பொதுமக்களோடு இணைந்து முதலையை பிடிக்க முயன்றனர். அப்போது முதலையை பிடிக்க வந்தவர்களில் ஒருவரான பரசுராமன் என்ற இளைஞரை காலில் கடித்ததால் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து போராடி முதலையை பிடித்த அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து அவர்கள் மூலமாக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கீழ்பெண்ணத்தூர் அருகே கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல்விளக்கு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அகல்விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கீழ்பெண்ணத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அகல்விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தற்போது மழை இல்லாத காரணத்தினால் அகல்விளக்கு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாகவும், மழை வந்தால் அகல்விளக்கு உற்பத்தி செய்யும் பணி பாதிப்படையும் என்பதால் அகல்விளக்கு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இயற்கை விவசாயிகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக வரும் 19ஆம் தேதி பிரதமர் மோடி கோவை வர உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கான பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக பிரிவின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளரும் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவருமான KP ராமலிங்கம் அறிமுகம் செய்து வைத்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், SIRக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் படிவங்களை பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இதுவரை எந்த பிரதமரும் செய்யாத வகையில் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து வரவேற்புக்குரியது என்று பெருமிதம் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்வு என்பது இதுகாலம் இருந்த எந்த பாரத பிரதம அமைச்சரும் செய்யாத ஒரு நிகழ்வு. விவசாயிகளோடு அவர்கள் செய்கிற பணிகளை நேரடியாக கேட்டறிந்து அதன் மூலமாக எந்த மாதிரியான அமைப்பை உருவாக்கலாம், எந்த மாதிரியான வளர்ச்சி இந்த தேசத்துக்கு கொடுப்பது என்று கண்டறிவதற்காக விவசாயிகளுடைய கலந்துரையாடல். அது தென்னிந்திய விவசாயிகள், இயற்கை வேளாண்மையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களெல்லாம் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கிடையாது, அரசியல் நிகழ்வு கிடையாது. முழுக்க விவசாய உற்பத்திக்காக, அதுவும் இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்காக பார்க்கப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் மற்றொரு முக்கிய குற்றவாளியை ட்ரோன் மூலம் போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் உள்ள இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான நச்சாடை சுவாமி கோயிலில் கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு காவலாளிகள் 2 கொலை செய்துவிட்டு உண்டியல் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் தேவதானத்தை சேர்ந்த நாகராஜ் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த நிலையில் மற்றொரு முக்கிய குற்றவாளியான முனிசாமியை 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார காட்டு பகுதியில் அவர் ஒளிந்திருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் குற்றவாளியை கண்டறிய ட்ரோன் மூலம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.